ஹே ஆல், இட்ஸ் சண்டே. இன்றைக்கி எனக்கு பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஹிந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோடய ஷார்ட்ஸ்லேயே முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இன்றைக்கி ஹோல் டே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே படிக்கவே இல்லை. எனக்கு ஒர்க்கு, இந்த யூடியூப் அதிலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால உட்காந்து நான் ஒன்றுமே படிக்கவே இல்லை. ஜஸ்ட்டு ரீடிங் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். அவங்க வந்துட்டு நான் இன்றைக்கி ரிவிஷன் கொடுக்குறேங்கவும், சரி ஓகே, மிஸ் பண்ண வேண்டாம், நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சரி அட்டன் பண்ணுவோன்னு பார்த்தா, அவங்க வந்து 10 ஸ்டார்ட் பண்ணுவோன்னாங்க. நான் ரொம்ப லேட்டாக எழுந்ததுனால என்னால் 10க்கு வந்து அட்டன் பண்ண முடியல. ஒரு 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கவும், ஓகேம்மா அப்படின்ட்டாங்க. எந்திரிச்சதே லேட்டு, ப்ளஸ் என்னோடய ரொட்டீன்லேருந்து இப்போ விலகவும் நான் விரும்பலை. அதனால் வந்துட்டு என்னுடைய பால் பவுடர் அண்ட் டீ பவுடர் வச்சு அதில் ஒரு டீ போட்டுக்கலான்னு பார்த்தேன். பட் வந்துட்டு நாள் தான் வந்துட்டு நைட்டு வந்து மேகி சாப்பிட்டுருந்ததுனால அப்படியே அந்த கெட்டில் கழுவாமலே படுத்து தூங்கிட்டேன். என் ஃப்ரெண்டும் வெளியில் போயிருந்தாங்க. அவங்களும் இருந்தால் அதிலாச்சும் சுத்தமாக வச்சுக்கணுமேனு ஏதாவது பண்ணுவேன். பட் அவங்களும் இல்லாதனால அப்படியே போட்டுட்டு எல்லாத்தையும் தூங்கிட்டேன். ஸோ எந்திரிச்ச உடனே அந்த வேலையை முதல்ல கெட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு நல்ல டீ ஒன்று போட்டு குடித்தேன். சாட்டர்டே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சதே எனக்கு சரியான டயர்டு. அதிலே நல்லா தூங்கிட்டேன். ரூமும் போட்ட மேனிக்கே போட்டு கிளம்பிட்டதுனால ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு எடிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிக்க போயிட்டேன். ஏன்னா ஃபுல் டே கிளாஸ் அப்படின்னா நம்ம குளிக்காமல் உட்காண்டோன்னா அதுக்கப்புறம் திருப்பி நைட்டு தான் குளிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு மார்னிங்கே குளிச்சிருவோன்ட்டு குளிக்க போயிட்டேன். பவர் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ் இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த ப்ராடக்ட் தான் டாக்டர் ஷேட்ஸோட செராமைட் அண்ட் 10% வைட்டமின் சி ஆம்புல் சீரம். இதில் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டான வைட்டமின் சி கூட சயின்டிஃபிக் இன்க்ரீடியண்ட்டான செராமைட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள வைட்டமின் சி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ண போகுது. அதே நேரத்தில் இதில் உள்ள செராமைட் நம்ம ஸ்கின்னை இரிட்டேட் ஆக விடாமல் நல்லா நம்மளுடைய ஸ்கின் பேரியரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது. இதில் 99% பியூரான ஸ்டேபிளான வைட்டமின் சி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தாலே தெரியும், இது ரொம்பவே லைட் வெயிட், நம்ம ஸ்கின்ல சூப்பராக அப்சார்ப் ஆகிடுது, ப்ளஸ் நான் கிரீஸியாகவும் இருக்குது. இந்த டாக்டர் ஷேட்ஸோட செராமைட் அண்ட் 10% வைட்டமின் சி ஆம்புல் சீரம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா அண்ட் பர்பிள் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. இதே ப்ராடக்ட்டை டாக்டர் ஷேட்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு மகேஸ்வரி 2025 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% ஆஃபரும் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான எல்லா லிங்க்ஸ் அண்ட் என்னுடைய கூப்பன் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின் கேர் கலெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு நல்ல அடிஷனாக இருக்கும். குளிச்சுட்டு என்னோடய ஸ்கின் கேர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட உட்காரத்துக்கே ஒரு 10 கிட்ட ஆகிட்டு, எனக்கு வந்து அன்றைக்கி ஹாஸ்டலில் வந்துட்டு பூரி அண்ட் பட்டாணி சுண்டல் அந்த கிரேவி வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஆறி போய் நான் ஏன்னா மார்னிங்கே வந்துட்டு சரியாக போயிடும். அதனால் நான் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ என் வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 10 போல் தான் சாப்பிட முடிஞ்சது. அதுக்குள்ளே ஆறி போயிட்டு, பட் டேஸ்ட் நல்லா இருந்ததுனால அப்படியே சாப்பிட்டுட்டேன். எனக்கு ஹிந்தி கிளாஸ் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நான் லேப்டாப்பில் தான் அட்டன் பண்ணுவேன் ஃபோனை விட. லேப்டாப்பில் ஆன் பண்ணிவிட்டு எழுதுறது எல்லாத்தையும் நான் வந்துட்டு நோட்டில் வந்து நோட் பண்ணிப்பேன். படிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பேப்பரில் கொஞ்சம் பார்த்துருக்கேன். செகண்ட் பேப்பர் இன்னும் நான் ஆரம்பிக்கல. சரி, ஃபர்ஸ்ட் பேப்பரில் எஸ்ஏ எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த கேரக்டர் பற்றி எழுதுறது அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு டைம் ரீடிங் கொடுத்துட்டேன். இன்னும் மனப்பாடமாக படிக்கல, பட் படிச்சிருக்கேன். சுபாமன், நீங்க என்ன பார்த்து வச்சிருக்கீங்க? எல்லாமே யா கேட்டகரி. ஓகே, இதுவரை பார்த்தது எல்லாமே யா கேட்டகரி ஒண்ணா பார்த்துக்கோங்க. ஃபைனலா ரெட் கலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் உங்களோட ஃபைனல் இது ஃபுல்லாவே மாறக்கூடியது. அப்ப தனியா பார்த்துக்கோங்க. பைன்ஸ் இந்த பைன்ஸ்ல இந்த தொணக்கால கட் பண்றீங்க. பாப்புனா அம்மா, பாப்புனா அப்பா. அப்ப மா எழுதணும். மானா மா எப்படி போடணும்? மா போட்டு இன்னும் போடணும் இல்லையா? மா. பித்தானா மாதா, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பாயி அப்படின்னா பஹன் எஸ்ஏலே படிச்சிருப்பீங்க, 100 முறை படிச்சிருப்பீங்க அந்த கௌரி எஸ்ஏல. பைல் காய், பைல்னா மாடு, அந்த ஆண் மாடு, காளை மாடு. காய் தேவராணி, சசூர் சாஸ், இதுவும் படிச்சிருப்பீங்க. ஆத்மி அவுரது, இதெல்லாம் கேள்விப்பட்ட பேர். தேவராணி கேள்விப்பட்டிருக்க மாட்டேன்னு பாத்துக்கோங்க. இந்த டைம் நான் வந்துட்டு ஹிந்தியில் வந்து ராஷ்டிர பாஷா எக்ஸாம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பிராத்மிக் அண்ட் மதியமா இது வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கு தெரியும். அது வந்து ரெண்டுமே நான் 2 டிஃப்ரெண்ட் கிட்ட தான் படித்தேன், கேப் விட்டு.
பட் அந்த 2மே ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக்கு. ஏன் எதனாலன்னு தெரில. பட் ஒரு பிரேக் விழுந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு காலேஜ்லேயும் இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் நம்ம ஏன் படிக்கக்கூடாது, ஏன்னா நான் வந்து இப்போ வந்துட்டு இங்கே பெங்களூரில் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் கன்னடா இல்லைனா வந்துட்டு ஹிந்தி இது 2த்தில் ஏதாவது ஒன்று கற்று வச்சுப்போம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஹிந்தி நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா ஹிந்தி வந்து ஆல்ரெடி எனக்கு எழுத படிக்க தெரியுங்கனால மேபி அதை சூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் எனக்கு முன்னாடி படிக்கும் போதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கூல் தாண்டி நம்ம ஏதோ வெளியில் போய் ஒரு பெரியவங்களாம் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிற மாதிரி இது ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசில் ஆசை. சரி இப்போ தான் நமக்கு முடியுதில்ல. ப்ளஸ் நான் வந்துட்டு ஆன்லைனில் ஏதாவது டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது இந்த இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பர்சனலாக இந்த நடத்துறது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு மாதிரி கடன் நடத்தினா தான் புரியும். போன டைம் இருந்தவங்களாம் ஒரு மாதிரி ஸ்லோ, அதாவது எனக்கு வந்து ரொம்ப புரியல. மேபி அது நான் ஸ்கூல் படித்த டைம்ங்கிறதுனால என்னன்னு தெரில. பட் இப்போது நான் படிக்கும்போது நிறைய விஷயம் புரிஞ்சு படிக்கிறதுனால இவங்க நடத்துகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. February 16th வந்துட்டு எங்களுக்கு எக்ஸாம். பட் வந்து நான் இந்த அதாவது அடுத்த சண்டே எக்ஸாமு. இந்த சண்டே தான் நான் வந்து புக்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன் படிக்கிறதுக்குன்னு. ஸோ இந்த 1 வீக்கில் கவர் பண்ணணும். அவங்க வந்துட்டு பாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், ப்ளஸ் ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரித்து கொடுத்ததுனால படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு நீங்களும் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை இவங்கள்ட்ட படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட நம்பர் வந்துட்டு நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில் தரேன். நீங்கள் வேணால் அவங்கள்ட்ட பேசி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 1:00 போல் மார்னிங் கிளாஸ் முடிச்சுட்டு அதில் வந்துட்டு அவங்க பேப்பர் 2ல் உள்ள எல்லா சிலபஸும் கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1 hour பிரேக் எடுத்துக்கோங்க, லஞ்சுக்கு அப்புறம் திருப்பி மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இருந்த வேலை அப்படி குளிச்சுட்டு வந்து உட்காந்து தானே. அதுக்கப்புறம் தலை எல்லாத்தையும் சீவிட்டு வாஷிங் மிஷின் அது நேற்றி போட்டு துணி எல்லாத்தையும் காய வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பெட்டெல்லாம் அப்படியே காலையில் எழுந்திரிச்சதோடய உட்காந்ததுனால ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சேன். ஒரு சில பேர் ஏன் இப்போ போயிட்டு ஹிந்தி கிளாஸ் படிக்கிற அப்படின்னாங்க. பட் எனக்குமே இது நான் படித்த சர்டிஃபிகேட் வாங்கினால என்ன யூஸ், இல்லை ஹிந்தி டியூஷன் நான் வைக்க போகிறேன்னா அதனால அதுவும் கிடையாது. பட் ஏன்னு தெரியல, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து சின்ன வயசுலேருந்தே ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹிந்தின்னு இல்லை, எனக்கு நிறைய லாங்குவேஜஸ் பேச கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை. பட் இது இப்போது ஹிந்தி சூஸ் பண்ணதுக்கு காரணம் அஸ் ஐ செட் எனக்கு முன்னாடியே கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கிறனால மேபி இது கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலான்னு நினச்சேன். ப்ளஸ் வந்துட்டு இப்போது கொஞ்சம் மார்க்குக்காக, அதாவது சின்ன வயசில் படிக்கும்போது நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து புரிஞ்சு இந்த வார்த்தை என்ன, இதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும், ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி சொல்லணும்னு அப்படி புரிஞ்சு படிக்கிறது இன்னுமே வித்தியாசமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ப்ளஸ் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு செஷன், ஃபுல் டே செஷன், இது மாதிரிலாம் நான் ஸ்கூல் டைமில் தான் அட்டன் பண்ணது. காலேஜில் கூட கொரோனா பேட்சுங்கிறனால ரொம்பலாம் இந்த மாதிரிலாம் நான் படித்ததில்லை. ரொம்ப நாள் கழித்து ஜாலியாக என்னமோ உட்காந்து படிக்கிறது, இந்த ஃபீலிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மேபி பழைய மாதிரி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அந்த ஜோனுக்குள்ளே போகிறதுக்காக கூட நான் ஹிந்தி கிளாஸ் சேர்ந்தேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். மேபி அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஸ்போக்கன் ஹிந்தியையுமே இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது கிளாஸ் இருந்தால் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வந்துட்டு இங்கேயே நம்ம பேசுகிறது, லோக்கலில் உள்ளவங்கள்ட்ட பேசுகிறதுலே கூட கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரியல. அடுத்து வந்து வேறு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. லெட்ஸ் see how it goes. பிகாஸ் இங்கே பெங்களூரில் இருக்கிறதே எனக்கு வந்து இவ்வளோ வந்து ஒரு டைவர்ஸான கல்ச்சர் வேறு எங்கே போனாலும் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. எல்லா லாங்குவேஜ்லேயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாட்டையும் பேசுகிறேன். இங்கே வந்து என்னோடய இங்கிலீஷ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி மற்ற லாங்குவேஜில் வந்துட்டு எனக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாட் ஒன்லி லாங்குவேஜஸ், மற்ற நிறைய ஏதாவது கற்றுக்கணும். இந்த வருஷம் வந்து நிறைய ஸ்கில்ஸ் நம்ம வந்து கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கேன். லெட்ஸ் see how it goes. லன்ச் வந்துட்டு எப்போதும் போல் தால், அதுக்கப்புறம் வந்து பிக்கிள்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2:30க்கு வந்து திருப்பி கால் வந்து ரெஸ்யூம் ஆனிச்சு. இப்போ வந்து பேப்பர் 1 கவர் பண்ணாங்க. பேப்பர் 1 இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து நிறைய விஷயம் அதில் புரியவும் புரியாது. ஸோ அதை வந்துட்டு அவங்க நடத்த நானும் உட்காந்து எந்த பேஜில் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 4:00 கிட்ட கால் முடிஞ்சிட்டு அன்றைக்கான ரிவிஷன் வந்து முடிஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா நானே கொஞ்சம் நேரம் அதை எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அப்புறம் ஃபோன் பார்த்துட்டே என்னோடய டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். जीवनलाल की धन लोलुपता ही है। अंत में जीवनलाल के मन परिवर्तन द्वारा एकांकी का उद्देश्य पूरा होता है। जीवनलाल रमेश और गौरी की पिता है। रमेश की
शादी में जीवनलाल बहुत दहेज चाहते थे। कमला के भाई प्रमोद ने दहेज दो दिया है, पर 5,000 रुपये बाकी रख जाता है।